Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல chapter 3 அதாவது Theory of Equations chapter பார்க்க போறோம். அதுல first Basics of Polynomial Equations பார்க்கலாம். A polynomial of degree n in one variable x is an expression given by அதாவது ஒரு polynomial வந்து of degree n in one variable x வந்து எப்படி இருக்கும்னா an x power n plus a n minus 1 x power n minus 1 till a1x plus a0 அப்படி இருக்கும். So இதான் வந்து ஒரு polynomial of degree n in one variable where ar belongs to c are constants. இதில் r ஓட வேல்யூ வந்து 0, 1, 2 till n வரைக்கும் இருக்கும் with an not equal to 0. அதாவது an so இந்த வேல்யூ வந்து not equal to 0 இருக்கணும். The variable x is real or complex. The variable x வந்து ரியலா இருக்கலாம் இல்ல காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். The function p defined by p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 till a1x plus a0 is called a polynomial function. அதாவது இந்த function p அதாவது p of x so இந்த function வந்து ஒரு polynomial function அப்படி நம்ம சொல்லலாம். The equation an x power n plus an minus 1 x power n minus 1 till a1x plus a0 equal to 0. So இந்த equation இருக்கா so இது வந்து ஒரு polynomial equation அப்படின்னு சொல்லலாம். If c is a root of the equation in one variable x, we write it as x equal to c is a root. The constants ar are called coefficients. The coefficient an is called the leading coefficient and the term an x power n is called the leading term. So இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் c வந்து ஒரு root of the equation in one variable xனா இது நம்ம எப்படி எழுதலாம்னா x equal to c is a root அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குல்ல an minus 1 a1 a0 ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The coefficient an ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கா இது வந்து நம்ம லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டேர்ம் an x power n நம்ம லீடிங் டேர்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். The coefficients may be any number, real or complex. The only restriction is the leading coefficient an is non-zero. A polynomial with a leading coefficient 1 is called a monic polynomial. அதாவது என்னன்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எனி நம்பராக இருக்கலாம் அதாவது ரியலாக இருக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் an வந்து நான் ஜீரோவாக இருக்கணும் அதாவது அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. பாலினாமியல் வித் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 வந்து நம்ம மோனிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஈக்குவல் டு 0 சப்போஸ் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து லீடிங் டேர்ம் ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. அப்போது இந்த பாலினாமியலை நம்ம ஒரு மோனிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எவ்ரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. அதாவது எவ்ரி நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டை நம்ம பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0 அப்படின்னு சொல்லலாம். The constant 0 is also a polynomial called the zero polynomial. Suppose constant வந்து 0 வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா zero polynomial அப்படின்னு சொல்லலாம். அதோட டிகிரி வந்து not defined. The degree of a polynomial is a non-negative integer. ஒரு polynomialோட டிகிரி வந்து ஒரு non-negative integer. The zero polynomial is the only polynomial with leading coefficient 0. அதாவது leading coefficient 0 இருக்க ஒரே polynomial என்னன்னா zero polynomial. Polynomials of degree 2 are called quadratic polynomials. பாலினாமியலோட டிகிரி வந்து 2 இருந்துச்சுன்னா அப்போ நம்ம குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 3 நம்ம கியூபிக் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 4 நம்ம குவார்டிக் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கஸ்டமரி டு ரைட் பாலினாமியல்ஸ் இன் descending powers of x. That is, we write polynomials having the term of highest power as the first term and the constant term as a last term. அதாவது ஒரு பாலினாமியல் எழுதுறோம்னா அது வந்து நம்ம டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் நம்ம எழுதுவோம். சப்போஸ் இப்போ 3x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3 ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் பவர். ஸோ அந்த டிசெண்டிங் ஆர்டரில் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் அப்புறம் தான் கான்ஸ்டன்ட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாலினாமியல் எழுதுவோம் அதாவது டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே நம்ம ஹையஸ்ட் பவர் தான் ஃபர்ஸ்ட் டேர்மாக எழுதுவோம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 3 இருக்குது ஸோ இதான் ஹையஸ்ட் பவரா ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக நம்ம எழுதுவோம் அதாவது 3x கியூப்
அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம லாஸ்ட் டேர்மாக எழுதுவோம். அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு டிஸ்கிரிமினன்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. b square minus 4ac is called the discriminant and it is usually denoted by, அதை நம்ம எப்படி denote பண்ணுவோம்னா delta அப்படின்னு denote பண்ணுவோம். We know that minus b plus root of delta by 2a and minus b minus root of delta by 2a are the roots of the equation ax square plus bx plus c equal to 0. So roots எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் டெல்டான்றது தான் b square minus 4ac, அதாவது discriminant. The two roots together are usually written as, அந்த ரெண்டு ரூட்ஸுமே நம்ம எப்படி எழுதுவோம்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு எழுதுவோம். இதில் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் டெல்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு வரும். வென் ஏபிசி ஆர் ரியல் we know delta is greater than 0 if and only if the roots are real and distinct. ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா இப்போ டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0. டெல்டா இஸ் லெஸ் தேன் 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். சப்போஸ் அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்ஸ் இல்லைன்னா இப்போ டெல்டாவோட வேல்யூ லெஸ் தேன் 0. அடுத்து நம்ம வியர்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax square plus bx plus c equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸாக நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். Then ax square plus bx plus c. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா a into x minus alpha into x minus beta அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம ax square minus a into alpha plus beta into x plus a into alpha beta equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் லைக் பவர்ஸ், அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ அதோட கோஎஃபிஷியண்ட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இஸ், அதாவது ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா இருந்துச்சுன்னா அப்போ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் plus alpha beta equal to 0 அப்படின்னு எழுதலாம். That is the quadratic equation with given roots is x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து வியர்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் வியர்டாஸ் ஃபார்முலா ஃபார் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி 3 அண்ட் டிகிரி n கிரேட்டர் தேன் 3. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.